அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறி தேர்வு என்எம்எஸ் தேர்வு குறித்த முழு தகவல் தான் தெரிஞ்சுக்கிட போகிறோம். என்எம்எஸ் தேர்வு எழுதுவதற்கான தகுதிகள் என்னென்ன, தேர்விற்கு விண்ணப்பிக்கும் முறை, தேர்வின் பகுதிகள், நெக்ஸ்ட் மதிப்பெண் பங்கீடு, மாணவ மாணவியர்கள் தேர்வு செய்யப்படும் விதம், மாணவ மாணவியர்கள் பெரும் உதவித்தொகை, இதை பற்றிய முழு தகவல் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். கடைசி வரை வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த தகவல் நீங்கள் இந்த தேர்வு எழுதுனா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்எம்எஸ் தேர்வு எழுதுவதற்கான தகுதிகள் என்ன கொடுக்கான்னு பார்த்தீங்கன்னா, அரசு உதவி பெறும் ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சி பள்ளிகளில் 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியரில் 7ஆம் வகுப்பு முழு ஆண்டு தேர்வில் 55% மதிப்பெண்களுக்கு குறையாமல் மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவியர் இத்தேர்வினை எழுதலாம். எஸ்சி எஸ்டி மாணவ மாணவியர்கள் 50% மதிப்பெண்கள் பெற்றால் போதுமானது கொடுத்துருக்காங்க. அதனால் 7ஆம் வகுப்பு முழு ஆண்டு தேர்வில் நீங்கள் 55% மதிப்பெண் பெற்றிருந்தால் இத்தேர்வு எழுத முடியும். அதே எஸ்சி எஸ்டி மாணவ மாணவியராக இருந்தால் 50% மதிப்பெண்கள் பெற்றிருந்தாலே போதுமானது. அடுத்து மாணவ மாணவியரின் பெற்றோர் வருமானம் ஆண்டிற்கு எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1,50,000க்கு மிகாமல் இருக்க வேண்டும். தொடர்ந்து பள்ளிக்கு வரும் மாணவ மாணவியராக இருக்க வேண்டும். இப்போ தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் முறை பற்றி கொடுத்துருக்காங்க. இத்தேர்வு பொதுவாக எப்போ நடக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் தேர்வு பற்றிய அறிவிப்பு வெளிவரும். இதற்கான இணையதள முகவரி கொடுத்துருக்காங்க www.tge.dn.nic.in என்ற இணையதள முகவரியில் வெளியிடப்படும் விண்ணப்பத்தினை பதிவிறக்கம் செய்து அவற்றில் கூறப்பட்டுள்ள நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். அரசால் அந்தந்த வருடத்தில் வெளியிடப்படும் புதிய நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். ஒவ்வொரு வருடத்துக்குமே இதற்கான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அந்த அறிவிப்பில் என்ன நடைமுறை கொடுத்துருக்காங்களோ அதை தான் பின்பற்றணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து தேர்வின் பகுதிகள். என்எம்எஸ் தேர்வானது 2 பகுதிகளை உள்ளடக்கியது. இந்த தேர்வு என்னென்ன பகுதின்னு பார்த்தீங்கன்னா, பகுதி 1 மனத்திறன் தேர்வு, பகுதி 2 படிப்பறிவு திறன் தேர்வு. இப்போ பகுதி 1 மனத்திறன் தேர்வு பற்றி பார்க்கலாம். மனத்திறன் தேர்வானது மேட் மாணவர்களின் பகுத்தாயும் திறன், காரணம் அறியும் திறன், சிந்திக்கும் திறன், முப்பரிமாண வெளியில் காட்சிப்படுத்தி கண்டறியும் திறன், எண்ணியல் திறன் போன்றவற்றை சோதித்து அறிவதாக அமையும். மனத்திறன் தேர்வில் எண் தொடர்கள், எழுத்து தொடர்கள், ஆங்கில அகராதிப்படி எழுத்துக்களை வரிசைப்படுத்துதல், தனித்த எண்ணை கண்டறிதல், வெண்படங்கள், ஒத்த உருவங்கள், கண்ணாடி பிம்பங்கள் குறியிடல், சிந்தனை கேள்விகள், கனசதுரம் அமைத்தல் போன்ற வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கும். அவற்றுக்கு 4 மாற்று விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். வினாவிற்கு பொருத்தமான விடைக்குரிய எண் உள்ள பகுதியை OMR விடைத்தாளில் கருப்பு நிற பந்து முனை பேனாவால் முழுமையாக வண்ணம் தீட்ட வேண்டும். இதில் தேர்வுக்குரிய என்ன படிக்கணும் அப்படிங்கிற டீட்டெயில் நமக்கு தெளிவாக கொடுத்துருக்காங்க. மனத்திறனுக்கு எந்தெந்த பகுதி படிக்கணுங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த தேர்வு OMR சீட்டில் கருப்பு நிற பந்து முனை பேனால் தான் நிரப்பணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, மனத்திறன் தேர்வில் 90 வினாக்கள் கேட்கப்படும். ஒவ்வொரு சரியான விடைக்கும் 1 மதிப்பெண் அளிக்கப்படும். அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க வேண்டும். மொத்தம் 90 வினாக்கள், ஒரு வினாவிற்கு 1 மதிப்பெண், மொத்தம் 90 கேள்விக்கு 90 மதிப்பெண். தவறான விடைக்கு எதிர் மதிப்பெண் கிடையாது, நெகட்டிவ் மார்க் கிடையாது. இத்தேர்வுக்கான கால அளவு பார்த்திங்கன்னா 90 நிமிடங்கள், அதாவது 1.5 மணி நேரம். இத்தேர்வானது மாணவ மாணவியர்கள் தங்கள் எதிர்காலத்தில் எழுத உள்ள பல போட்டித் தேர்வுகளுக்கு, அதில் நிறையா போட்டித் தேர்வு மாணவ மாணவியர்கள் 12th முடித்த பிறகு எழுதுவாங்க. அந்த தேர்வுக்கு ஆயத்தப்படுத்தும் விதமாக இருக்கும். ட்ரஸ்ட்டு, NTSC, IPPS, SSC, TNPC, RRB, UPSC எக்ஸட்ரா இது போன்ற எல்லா தேர்வு எழுதுவதற்கு இந்த தேர்வு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடிப்படையாகவும் தூண்டுகோலாகவும் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்தேர்வின் மூலம் மாணவ மாணவியரின் விதி சிந்தனை, சிக்கலுக்கு தீர்வு காணும் ஆற்றல், பகுத்தறியும் சிந்தனை மேம்படுவதால் தங்களது வாழ்வியல் சிக்கலுக்கு ஆராய்ந்து தீர்வு காணும் திறமையும் உருவாகிறது. பகுதி 2ல் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, படிப்பறிவு திறன் தேர்வு. முதல்ல மனத்திறன் தேர்வு பார்த்தாச்சு. பகுதி 2 படிப்பறிவு திறன் தேர்வு பற்றி பார்க்கலாம். படிப்பறிவு திறன் தேர்வானது SAT ஷார்ட் மாணவர்கள் பாடப்பொருளில் பெற்றுள்ள அறிவை சோதித்து அறிவதாக அமையும். இத்தேர்வில் நம்ம பாட புத்தகத்திலிருந்து இதுக்கான வினாக்கள் கேட்கப்படும். இதுக்கான வினாக்கள் எங்கேருந்து கேட்கப்படும், இதுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா பார்த்துக்கோங்க. 7ஆம் வகுப்பு அறிவியல், கணக்கு, சமூக அறிவியல் பாடங்கள் 3 பருவங்கள். 7ஆப்பில் 3 பருவமே உண்டு. கணக்கு, அறிவியல், சமூக அறிவியல் புத்தகத்தை படிக்கணும். மற்றும் 8ஆம் வகுப்பு அறிவியல், கணக்கு, சமூக அறிவியல் பாடங்களில் முதல் 2 பருவங்கள், 3ஆம் பருவம் கிடையாது, முதல் 2 பருவம் அரையாண்டு வரை உள்ள பாடங்களிலிருந்து வினாக்கள் கேட்கப்படும். படிப்பறிவு திறன் தேர்வில் இதுவும் 90 மதிப்பெண்கள் கேட்கப்படும். ஒவ்வொரு வினாவுக்கும் 1 மதிப்பெண். அனைத்து வினாக்களுக்குமே விடையளிக்க வேண்டும். தவறான கேள்விக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. இத்தேர்வுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம். மொத்தம் தேர்வுக்கான நேரம் 3 மணி நேரம். 1.5 மணி நேரம் மேட்டுக்கும், 1.5 மணி நேரம் SAT எக்ஸாமுக்கும்
கொடுக்கப்படுது. அடுத்து மதிப்பெண் பங்கீடு எப்படி கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, அறிவியலுக்கு வந்து 35 கொஸ்டின் கேட்பாங்க, 35 மதிப்பெண். கணக்கு வந்து 20 மதிப்பெண்கள். சமூக அறிவியல் 35 மதிப்பெண், மொத்தம் வந்து 90 மதிப்பெண். அறிவியலேருந்து 35 கேள்வி, கணக்குலேருந்து 20 கேள்வி, சமூக அறிவியலேருந்து 35 கேள்வி, மொத்தம் வந்து 90 கேள்வி, 90 மதிப்பெண். இப்போ மாணவ மாணவியர்கள் வந்து எவ்வாறு தேர்வு செய்யப்படுவார்கள் என்ற டீட்டெயிலாக கீழே பார்த்தலாம். மனத்திறன் தேர்வு மற்றும் படிப்பறிவு திறன் தேர்வு ஆகிய இரண்டும் சேர்ந்த மதிப்பெண்களில் குறைந்தபட்சம் 40% மதிப்பெண் பெறுபவர்கள் தேர்வில் தகுதி பெற்றவர்களாக கருதப்படுவார். 2 தேர்வுலையும் சேர்த்து கூட்டி பார்த்தா 40% மதிப்பெண் பெற்றிருந்தால் அந்த தேர்வுக்கு வந்து நீங்கள் தேர்வு செய்யப்படுவீர்கள், இல்லை செலக்ட் ஆவீங்க. அடுத்து எஸ்சி எஸ்டி பிரிவினர் வந்து குறைந்தபட்சம் 32% மதிப்பெண்கள் பெற்றால் போதுமானது. மொத்தம் வந்து 180 மதிப்பெண். அதுக்கு வந்து எஸ்சி எஸ்டி பிரிவினராக இருந்தால் 32% மதிப்பெண், மற்ற பிரிவினர் வந்து 40% மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. அடுத்து மாணவ மாணவியர் பெரும் உதவித்தொகை கொடுத்துருக்காங்க. மனித வள மேம்பாட்டு அமைச்சகம் MHRD நாடு முழுவதும் ஆண்டொன்றிற்கு 1 லட்சம் மாணவ மாணவியரிடமிருந்து ஒவ்வொரு மாதமும் தலா ரூபாய் 1000 வீதம், வருடத்திற்கு 12,000, 4 வருடங்களுக்கு 48,000, மொத்தம் வந்து 9ஆப்லேருந்து 12ஆப் வரை மாதம் 1000 வீதம், 4 வருடத்துக்கு 48,000 வழங்கப்படுது. மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தால் தமிழ்நாட்டிற்கு அளிக்கப்பட்டுள்ள ஒதுக்கீட்டின்படி 6695 மாணவ மாணவியர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். மொத்த மாணவர்கள் எவ்வளோ தேர்வு செய்யப்படுவார்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 6695 மாணவர்கள். தேர்வு செய்யப்படும் மாணவ மாணவர்களின் எண்ணிக்கையானது ஒவ்வொரு ஆண்டிலும் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் தொகை மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவியரின் எண்ணிக்கையை பொறுத்து மாறுபடும். தகுதி பெற்ற 6695 மாணவர்கள் மாநில இடஒதுக்கீட்டு கொள்கையின் அடிப்படையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அளிக்கப்பட்டுள்ள ஒதுக்கீட்டின்படி தேர்வு செய்யப்படுவார்கள். இதற்காக பார்த்திங்கன்னா 3% மாற்றுத்திறனாளிகளுக்கான இடம் பார்த்திங்கன்னா ஒரு 3% கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வீடியோவில் இந்த NMS தேர்வு குறித்த முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் தமிழ்நாடு ஊரக மாணவர்கள் திறனறி தேர்வு ட்ரஸ்ட் எக்ஸாம்க்குரிய தேர்வு எழுதுவதற்கான தகுதிகள் மற்ற விவரங்கள் எல்லாத்தையுமே பார்த்துடலாம். இப்போ இந்த தகவல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்ற மாணவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.